எண்ணிக்கை அதிகாரம் 26. அந்த கொள்ளை நோய்க்கு பின்பு ஆண்டவர் மோசேயிடமும் குரு ஆரோன் மகன் எலெயாசரிடமும் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பு முழுவதிலும் 20 வயதும் அதற்கு மேலும் உள்ள போருக்கு செல்லத்தக்க இஸ்ரேலின் ஆண்மக்கள் அனைவரையும் அவர்கள் மூதாதையர் வீடுகள் வாரியாக கணக்கெடுங்கள் என்றார். மோசேயும் குரு எலெயாசரும் எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபு சமவெளியில் அவர்களிடம், ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே 20 வயதும் அதற்கு மேலும் உள்ளவர்களை கணக்கெடுங்கள் என்று கூறினர். எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி வந்த இஸ்ரேலின் ஆண் மக்கள் பின்வருமாறு. ரூபன் இஸ்ரேலின் தலைமகன். ரூபன் புதல்வர் அனோக்கு வீட்டார், பல்லு வீட்டார், எட்சரோன் வீட்டார், கர்மி வீட்டார். ரூபன் குடும்பங்கள் இவைகளே. இவற்றில் எண்ணப்பட்டோர் 43,730 பேர். பல்லு புதல்வர் எலியாபு புதல்வர் நெமுவேல், தாத்தான், அபிராம். கோராகின் கூட்டத்தார் ஆண்டவருடன் வாக்குவாதம் செய்தபோது மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக போராடுமாறு மக்கள் கூட்டமைப்பு தேர்ந்தெடுத்த தாத்தானும் அபிராமும் இவர்களே. அப்போது நிலம் வாயை திறந்து கோராகுடன் சேர்ந்து அவர்களை விழுங்கியது. நெருப்பு 250 பேரை கவ்வியது. அக்கூட்டம் மாண்டது. இவ்வாறு அவர்கள் ஓர் எச்சரிப்பாயினர். ஆனால் கோராகு புதல்வர் மடியவில்லை. தங்கள் குடும்பங்கள் வாரியாக சிமியோன் புதல்வர் நெமுவேல் வீட்டார், யாமின் வீட்டார், யாக்கின் வீட்டார், செராகின் வீட்டார், சாவுல் வீட்டார். சிமியோன் குடும்பங்கள் இவையே. இவர்கள் 22,200 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக காத்து புதல்வர் செப்போன் வீட்டார், அதி வீட்டார், சூனி வீட்டார், ஒசுனி வீட்டார், ஏரி வீட்டார், அரோது வீட்டார், அரேலி வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி காத்து புதல்வர் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 40,500 பேர். யூதாவின் புதல்வர் ஓனான் என்போர். ஓனான் ஆகியோர் கானான் நாட்டில் இறந்தனர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக யூதாவின் புதல்வர் சேலா வீட்டார், பெரேட்சு வீட்டார், செராகு வீட்டார். பெரேட்ஸின் புதல்வர் எட்சரோன் வீட்டார், ஆமூல் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி யூதாவின் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 76,500 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக இசக்கார் புதல்வர் தோலா வீட்டார், பூவா வீட்டார், யாசூபு வீட்டார், சிம்ரோன் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி இசக்கார் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 64,300 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக செபுலோன் புதல்வர் செரேது வீட்டார், ஏலோன் வீட்டார், யாகுலவேல் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி செபுலோன் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 60,500 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசேப்பு புதல்வர் மனாசேயும் எப்ராயிமும் ஆவர். மனாசே புதல்வர் மாக்கியர் வீட்டார். மாக்கியர் கில்யாதின் தந்தை. கிளையாது வீட்டார். கிளையாது புதல்வர் இவர்களே. இயசேர் வீட்டார். ஏலேக்கு வீட்டார். அசிரியேல் வீட்டார். செக்கேம் வீட்டார். செமிதா வீட்டார். ஏபேர் வீட்டார். ஏபேர் மகன் செலோபுகாதுக்கு புதல்வர்கள் இல்லை, ஆனால் புதல்வியர் இருந்தனர். செலோபுகாதின் புதல்வியர் பெயர்கள் மக்லா, நோகா, ஒக்லா, மில்கா, திர்சா. மனாசேயின் குடும்பங்கள் இவைகளே.
அவர்கள் தொகை 50,700. தங்கள் குடும்பங்கள் வாரியாக எப்ராயிம் புதல்வர் இவர்களே: சுத்தேலாகு வீட்டார், பெக்கேர் வீட்டார், தகான் வீட்டார். சுத்தேலாகின் புதல்வர் ஏரான் வீட்டாருமே. அவர்கள் எண்ணிக்கைப்படி எப்ராயிம் புதல்வர் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 30,500 பேர். ஆக மொத்தம் தங்கள் குடும்பங்கள் வாரியாக யோசேப்பு புதல்வர் இவர்களே. தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமீன் புதல்வர்: பேலா வீட்டார், அசுபேல் வீட்டார், அகிராம் வீட்டார், செபூபாம் வீட்டார், கூபாம் வீட்டார். பேலா புதல்வர் அருது, நாமான் என்போரே. அருது வீட்டார், நாமான் வீட்டார். தங்கள் குடும்பங்கள் வாரியாக பென்யமீன் புதல்வர் இவர்களே. அவர்கள் தொகை 45,600. தங்கள் குடும்பங்கள் வாரியாக தான் புதல்வர் இவர்களே. சூகாம் வீட்டார். தங்கள் குடும்பங்கள் வாரியாக இவைகளே தான் குடும்பங்கள். அவர்கள் எண்ணிக்கைப்படி சூகாம் குடும்பத்தினர் 64,400 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக ஆசேர் புதல்வர்: இம்னா வீட்டார், இசுவி வீட்டார், பெரியா வீட்டார். பெரியா புதல்வர் எபேர் வீட்டார், மல்கியேல் வீட்டார். ஆசேர் புதல்வி பெயர் செராகு. அவர்கள் எண்ணிக்கைப்படி ஆசேர் புதல்வர் குடும்பங்கள் இவையே. அவர்கள் 53,400 பேர். தங்கள் குடும்பங்கள் வாரியாக நப்தலி புதல்வர்: யாகுட்சேல் வீட்டார், கூனி வீட்டார், எட்சேர் வீட்டார், சில்லேம் வீட்டார். அவர்கள் எண்ணிக்கைப்படி நப்தலி குடும்பங்கள் இவையே. அவர்கள் தொகை 45,400. ஆக இஸ்ரவேலின் ஆண் மக்கள் தொகை 6,01,730. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: பெயர்களின் எண்ணிக்கைக்கு தக்கவாறு இவர்களுக்கு இந்த நாடு உரிமை சொத்தாக பங்கிடப்படும். குலங்களுள் பெரியவற்றுக்கு கூட்டியும் சிறியவற்றுக்கு குறைத்தும் நீ அதனதன் உரிமை சொத்தை கொடுப்பாய். ஒவ்வொன்றுக்கும் அதன் தொகைக்கேற்ப உரிமை சொத்து வழங்கப்படும். ஆயினும் திருவுளச்சீட்டு முறையிலேயே நாடு பங்கிடப்படும். அவர்கள் தங்கள் மூதாதையர் குலப்பெயர்கள் வாரியாக உரிமை சொத்தை பெறுவர். பெரியவற்றுக்கும் சிறியவற்றுக்கும் இடையே திருவுளச்சீட்டு முறைப்படி அதனதன் உரிமை சொத்து பங்கிடப்படும். தங்கள் குடும்பங்கள் வாரியாக எண்ணப்பட்ட லேவியர் இவர்களே: கேர்சோன் வீட்டார், கெகாது வீட்டார், மெராரி வீட்டார். லேவி குடும்பங்களாவன: லிப்னி குடும்பம், எபிரோன் குடும்பம், மக்லி குடும்பம், மூசி குடும்பம், கோராகு குடும்பம். கெகாது அம்ராமின் தந்தை. அம்ராம் மனைவி பெயர் யோக்கபெத்து. இவள் லேவி மகள். லேவிக்கு எகிப்தில் பிறந்தவள். அம்ராமுக்கு இவள் ஆரோன், மோசே அவர்களின் சகோதரி மிரியாம் ஆகியோரை பெற்றெடுத்தாள். ஆரோனுக்கு பிறந்தவர்கள் நாத்தாபு, அபிகு, எலையாசர், இத்தாமர் ஆகியோர். ஆனால் நாத்தாபும் அபிகுவும் ஆண்டவர் முன் வேற்று நெருப்பை கொண்டு வந்தபோது கொல்லப்பட்டனர். லேவியருள் 1 மாதமும் அதற்கு மேலும் வயதுடைய ஆண்களில் எண்ணப்பட்டோர் 23,000 பேர். இஸ்ரேல் மக்களிடையே அவர்கள் பதிவு செய்யப்படவில்லை. ஏனெனில் இஸ்ரேல் மக்களிடையே அவர்களுக்கு எந்த உரிமை சொத்தும் தரப்படவில்லை. மோசேயாலும் குரு எலையாசராலும் எண்ணப்பட்டோர் இவர்களே. அவர்கள் இஸ்ரேல் மக்களை எரிகோவுக்கு எதிரே யோர்தானை அடுத்த மோவாபிய சமவெளியில் எண்ணினார்கள். ஆனால் சீனாய் பாலை நிலத்தில் எண்ணப்பட்டிருந்த இஸ்ரேல் மக்களில், அதாவது மோசேயாலும் குரு ஆரோனாலும் எண்ணப்பட்டோருள் எவரும் இவர்களிடையே இல்லை. ஏனெனில் அவர்கள் பாலை நிலத்தில் மடிந்து விடுவர் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். எபுன்னே புதல்வன் காலேபையும் நூன் புதல்வன் யோசுவாவையும் தவிர அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை.
அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒலி ஒளி வடிவில் எண்ணிக்கை புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள். இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: யூதாவின் புதல்வர் யார்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும் கேட்கவும் பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.